நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹெல்பேஜ் இந்தியா தாமரைக்குளம் முதியோர் கிராமத்தில் இருந்து ஒலிக்கும் கடல் வாணி. இந்த நிகழ்ச்சி மூத்த குடிமக்கள் தயாரித்து வழங்கும் அனுபவம். மேலும் ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் ப்ராஜெக்ட் தலைவர் திரு வேணுகோபால் ராமலிங்கம், ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் இயக்குனர் டாக்டர் திரு சத்யபாபு மற்றும் கடல்வாணி ரேடியோ டெக்னிக்கல் பர்சன் திரு மனோஜ்குமார். என் பேர் ஜெயம்மா. ஒரு ஊரில் திருச்செந்தூர்ன்ற ஊரில் ஒரு சாமியார். அந்த சாமியார் என்ன பண்ணுவார், ஊரெல்லாம் போய் பிச்சை எடுத்து வருவார். பிச்சை எடுத்து வந்தால் அந்த அவர் பிச்சை எடுத்து வந்து ஒருத்தருக்குன்னா சாப்பாடு போடாத இருக்க மாட்டார். அது அந்த சாமியார். இவர் தினந்தோறும் இந்த மாதிரி போட்டு வந்தார். ஒரு நாள்ன்ற வேலையில் வெளி சாப்பிட்டு போகணுன்னு வந்தார். வந்தாக்கா ஒரு ராஜம் பொண்டாட்டி அவன் என்ன பண்ணுறான்னா, பிச்சை அம்மா பிச்சைன்னு சொல்லி வந்து கேட்க. அவங்க ஆம்பளை பொண்டாட்டி ஒரு ஒரு ஆம்பளையும் ஒரு பொண்டாட்டி ஒரு புள்ள அந்த வீட்டை வந்து பிச்சை கேட்டார். பிச்சை கேட்டால் அவர் என்ன சொன்னார், அம்மா அரிசி அள்ளி வராங்க போடுறதுக்கு. அம்மா நான் அரிசியெல்லாம் வாங்க மாட்டேன், என்ன எனக்கு சாதம் போட்டேன்னா சாப்பிடுவான்னு. அதுக்கு என்ன சாமி செய்தறேன் சேர்த்த நாய்கள அப்படின்னா ஒரு தாய்க்கு ஒரு பிள்ளையாக இருக்கணும், தலைச்சம் பிள்ளையாக இருக்கணும். அந்த உங்கள் 2 பேர் மனுஷன் ஒரு மனுஷியாக இருந்தால் அந்த பிள்ளைக்கறியை சமைச்சி போட்டால் நான் சாப்பிடுவேன் அப்படின்ட்டார். அப்படி என்ன சாமி, சரி சார் நான் போடுறேன் சாமின்னுட்டு அந்த பிள்ளை போய் பள்ளிக்கூடம் போச்சு. பள்ளிக்கூடம் போன பிள்ளை போய் சீராளா தான் அந்த பிள்ளை ஓடின உடனே என்ன பண்ணாங்க, இந்த தாய் தலை பிடிக்கிறா, தகப்பனார் சரியாக இருக்கிறார். அறுத்து அந்த கறியை தலையை தூக்கி எட்ட போட்டுட்டு தொடைக்கறி, கை கறி, மாறு கட்டத்துக்கு இந்த தொடைக்கறி எந்தெந்த கறி சமைக்கணுமோ அந்த அந்த கறி எந்த இதை செய்யணுமோ அந்தமாரி செய்த வச்சுட்டு உடனே இந்த சாமியார் அடுத்த தெருவு போய் வராரு. ஏம்மா சமைச்சிட்டியாம்மான்னு. ஐயோ சாமி எல்லாம் செய்து வச்சுக்கிறேன், நீங்கள் வாங்க சாப்பிடணும். அப்படின்னா இதே வரம்மா அப்படின்னு வரும். அப்போ இலைய போட்டு சாப்பாடு வைமான்னு வரும். இப்போ எல்லாம் சாப்பாட்டை போட்டு இது தொடைக்கறி, இது மார்கண்டு கறி, இது கை கறி, அது இதுன்னு சொல்லி வைக்கிறான். வச்சாக்கா அவர் உக்காந்துட்டார். அம்மா தலைக்கறி எங்கன்னாரு. தலைக்கறி நான் சமைக்கல சாமி அப்படின்னா. தலைக்கறி இருந்தால் தான்மா நான் சாதம் பண்ணுவேன், என் தலைக்கறி இல்லாத எனக்கு வேணான்னு இந்த சாமியார் கோச்சின்னு கிளம்பி வந்துடுறாரு. வந்த உடனே அந்த ஆம்பளை பொண்டாட்டி என்ன பண்ணாங்க, சாமி நீ ஒரு பிள்ளைக்கு ஒரு தாய்க்கு ஒரு பிள்ளையாக இருக்கணும், தலைச்சம் பிள்ளையாக இருக்கணும்னு சொன்னேன். எங்கள் 2 பேர் மனுஷன் ஒரு மனுஷியாக இருக்கணும்னு சொன்னேன். அந்த மாதிரியே நாங்கள் செய்து வச்சோம் சாமி, நீ போறிய இது நியாயமான்னு சொல்லி கேட்குறா. அம்மா நீ வருத்தப்படாத, நீ வெளியே போய் தெருவில் நின்று சீராளா இந்த கறியை தான் எந்த வழி தான் போச்சே தெரியல. சீராளான்னு தான் அந்த பையன் பள்ளிக்கூடத்துலேருந்து ஓடிடுது. போன மாதிரி பள்ளிக்கூடத்துலேருந்து ஓடிடுது. அம்மானுது, அப்பா நாங்கள் செய்துட்டோம், இந்த சாமியார் தலைக்கறி இல்லாத சாப்பிட மாட்டேன்னு போட்டாருப்பா அப்படின்னு. அப்போனா அதுக்கு என்னம்மா நீ ஏம்மா அதுக்கு வருத்தப்படுறீங்கன்னு சொல்லி அந்த பிள்ளை சொல்லுது. சொன்ன போது என்ன பண்ணுறது, சரி போனது போகட்டும், நாம் இருவர் போஷக்குமான்னு சொல்லி அந்த பிள்ளை சொல்லுது தாய் தகப்பங்கிட்ட. சொன்ன உடனே சரிப்பா நீ சொன்ன மாதிரி நம்ம செய்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டான். இதோட கதை முடியுது. நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்பதற்கு முன் மூத்த குடிமக்கள் அதாவது சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை நோட் பண்ணிக்கோங்க. 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மூத்த குடிமக்களின் உதவி மற்றும் ஆதரவிற்காக இப்போ அனுபவ நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்கலாம். ஒரு ஊரில் ஒரு ஆம்பளை பொண்டாட்டின்னா அந்த ஆளுக்கு தான் தெரியும். இப்போ தினந்தோறும் ஏறு ஓட்டிக்கின்னு போயிடுவோம் எங்கே கொல்லிக்கு. இவன் என்ன பண்ணுவா, இவளுக்கு தெரியாத ஒரு கல்லாம்படியை வச்சுக்கிறான், அவன் வச்சுக்கிறான், இவனுக்கு தெரியாது. அப்படின்னா
இவன் என்ன பண்ணுவான் 10 மணிக்கு இவன் போன சமயத்தில் இவன் உள்ளே வந்து பூண்டுக்குவான். பூண்டு இவங்க பேசிட்டு மணி 10 ஆகுது, எங்கள் வீட்டுக்காரருக்கு சாப்பாடு எடுத்துன்னு போகணும், நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு சாப்பாட்டை எடுத்துன்னு வருவான். வந்தேன் ஆம்டாங்க கேட்பான், என்னடி ஒரு நாளை போல் 10 மணிக்கு இருந்து வரியா, என்னாடி வேலைன்னு. அடாடா நான் ஏந்தேன், சாணி காய்ச்சி போட்டேன், வாசலில் பெருக்கணும், ஆட்டுக்கோட்டை மாட்டுக்கோட்டை வாரினேன், அப்புறம் தண்ணி மோண்டேன், துணியை துவைச்சேன், சாப்பாட்டை செய்தேன், எடுத்துக்கின்னு வரேன், நீனுமா கரெக்டாக கேட்குற அப்படின்னா. சரிம்மா. இப்படியே இவன் என்ன பண்ணுறது, ஒரு புல்லா கோயில் ஒன்று இவன் தனது தூரம் அந்த சாப்பாட்டை கொண்டாந்து அந்த புல்லா கோயிலில் இறக்கி வச்சுட்டு, பிள்ளையாரப்பா என் ஆம்படான்னு கண் தெரியக்கூடாது, என் கல்லாம்படானுக்கு தான் கண் தெரியணும் அப்படின்னு வேண்டி போகிறது. என்னோட இதே போல் சொல்கிறான். ஒரு நாள் என்ற 10 நாளில் இந்த பண்ணுக்கு அந்த கோயில் பக்கத்துலேயே அவனுக்கு ஏர் ஓட்டுற வேலை கிடச்சி போச்சு. ஏர் ஓட்டிக்கணுன்னா ஏர் ஓட்டிக்கினா பார்த்தா பொண்டாட்டி வாரா. சரி என்ன தான் பண்ணுவா பார்ப்போம்ன்ட்டு ஏர் ஓட்டுறோம். அங்கேருந்து கொண்டாந்தா இப்போ பார்த்துட்டு இந்த கோயில் உள்ள வந்து ஒரு கதவு முன்னால் பயந்துக்கணும். பதுங்கின்னு இருக்கும்போது இவன் என்னன்னு கொண்டாந்து வச்சுட்டு சொல்கிறான், பிள்ளையாரப்பா என் ஆம்படான்னு கண் தெரியக்கூடாது, என் கல்லாம்படான்னு தான் கண் தெரியணும். என்னை பார்த்து அங்கே அந்த கதவு முள்ள அந்த கேவலி எப்படி மொத்தம் செய்ச்சான். அப்பா நல்லா குத்துச்சியா, சரி அப்படின்ட்டு வந்தால் சாப்பாட்டை கொண்டு போய் கொடுத்தா. அதே போல் கேட்டான். இவன் அதை கேட்டுட்டு அப்படி வரதுங்காட்டி இவன் இப்படியே ஓடி ஏற பிடிச்சிக்கணும். ஏற ஓட்டிக்கின்னு வேறு நல்லா தான் போகுது. ஹாயின்னு ஓட்டலாம் மாட்டேன். அப்போ இவன் என்ன கேட்குற, என்ன ஏறு ஒழுங்காக போகுது, நீ அங்கே எங்கே சொல்லி ஓட்டுற என்ன அப்படி கண்ணு தெரியலடி, அதான் பிள்ளையார வேண்டி போயிருக்கிறாளா, இவன் காதில் வாங்கினேண்ணா அப்படின்ட்டு இருந்தான். சரிம்மா இந்த இருக்குது சாப்பாடு கொண்டாந்து வைப்பேன், தடவும். என்ன எதில் இருக்குது குண்டான், எதில் எங்கே பார்த்தாலும் தடவுற, இதே இருக்குது பாருன்னு எடுத்து கொடுப்பான். சரிம்மா கண்ணு தெரியலம்மா அப்படின்னு. சரின்னு அதை சாப்பிடுவான். சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுவான். வீட்டுக்கு வந்த போது அவன் எல்லாத்தையும் காது வாங்கினானே, என் ஆம்படான்னு கண் தெரியக்கூடாது, கல்லாம்படானுக்கு தானே கண் தெரியணும். அப்போ என்ன பண்ணான், வந்தான். வீட்டுக்கிட்ட வரும்போது மாடு ஒழுங்காக தான் போகுது வீட்டுக்கு, கொட்டாய்க்கு. இந்த கொட்டாயை தாட்டுறான், இப்படி தாட்டுறான், அப்படி தாட்டுறான். என்ன மாடையெல்லாம் கொட்டாய்க்கு போகுது, எங்கே தாட்டுறிய, ஐயோ கண்ணு தெரியலம்மா அப்படின்னா. அதே போகுது பாருங்க. அப்புறம் முளகுச்சை போய் தடவுறான். நான் முளகுச்சவன் எதிரியே இருக்குது, எங்கே பார்த்தாலும் அந்த முளகுச்சை கட்டி விட்டான். அதை கட்டிட்டு வந்தான். சரின்னு பொழுது போச்சு. இவன் இவன் என்ன பண்ணால் பொழுது போச்சு. இவன் என்ன பண்ணான், அம்மா நான் சென்னையில் படுத்துக்கிறான், எனக்கு காற்று வர மாட்டேது, நீ ஒரு தடியை எடுத்து கொடுத்துட்டு நீ படுத்துக்கஞ்சிட்டான். சரின்னு படுத்துக்கணும். இவன் வந்து கல்லாண்டாங்கிட்ட என்ன சொல்கிறான், ஏங்க நீ டாட்டா வரலாம், நீ பயப்படாத, எங்கள் ஆம்படான்னு கண்டு தெரியாது அப்படின்ட்டு வந்துடுறான். இவன் என்ன பண்ணால் போய் கதவை உள்ளே நோண்டான் பாரு, எடுத்தான் தடியை அடித்தான் 2 முட்டியில் ரத்தம் பிச்சுக்கிச்சு. இவன் ஆறுக்கிட்ட சொல்லுவான், சொல்ல முடியாத போய் கதவை தாண்டா. ஐயோ அப்பா அம்மா அண்ணா என்னங்க ஆச்சு, ஐயோ ஆம்படான் தடியால் அடிச்சு ரத்தம் முட்டியலான். ஐயோ அப்படியா என்று இவங்க 2 பேரும் ஒத்தி மேலே கதவை சாத்திக்கினாங்க. இவன் சென்னையில் படுத்துருக்கிறான். வெடிஞ்சு போச்சு. இவன் என்ன பண்ணான், கதவை தாட்டினா இவங்க 2 பேரும் உள்ளே இருக்கிறாங்களே, என்ன பண்ண முடியும். அந்த உரம் ஒன்று இருந்தது, அந்த உரத்தாட்டை இறக்கி வச்சுட்டு அந்த உரையில் தூக்கி இவ்வளோ உட்கார வச்சுட்டு கதவை தாண்டோம். சரிம்மா அம்மா எனக்கு இன்றைக்கி நான் ஏறு ஓட்டி போகல, எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது, பெரிய அண்டாவில் தண்ணி வை, நல்லா கொதிக்கிட்டோம் அப்படின்னு. சரின்னு பெரிய அண்டாவில் தண்ணி வச்சேன், நல்லா கொதிக்குது. எண்ணெய் எங்கடியணும், இது இருந்தாங்கன்னு கொடுத்தான். எண்ணெய் கொடுத்து சீக்காய் எங்கடியணும், சீக்காய் கடையில் போய் வாங்கணும். இப்போ கடைக்கு போய் வரதுங்காட்டி இந்த அந்த வரத்தோட்டை அந்த உரையில் அந்த தட்டை மேத்தட்டை எடுத்து ஊற்றணும் தலையில் ஊற்றுனது என்ன ஆகிட்டான், பல்லை இழிச்சிக்கணும். சுடு தண்ணி ஆச்சா கொதிக்கிற தண்ணி ஆச்சா பல்லை இழிச்சிக்கணும். சரி அப்படின்னா என்ன செய்யுதுன்னு அவன் வரத்துங்காட்டி தண்ணி சுட வைக்கணுமா. அப்புறம் திரும்ப ஒரு அந்த போல் ஆண்டாவில் தண்ணி வச்சு சுட வைக்கிறான். ஏண்டி வாங்கிட்டான். சரி தண்ணி தூக்கி எழுதிடணும். சுட காணாம சுட்டது வரையும் போய் தூக்கி அடியணுமா. எண்ணெய் தேய்ச்சிக்கணும். எண்ணெய் தேய்ச்சிக்கின்னு தலை மூடிட்டு
நான் சாப்பாட்டை போடுறேன்னா போட்டேன், சாப்பிட்டோம். இவர் உள்ளே செத்து போய் அப்படியே பள்ளி வச்சுக்கின்னு கிடக்கிறாரு, உள்ளே வரையும் உள்ள. அதை என்ன பண்ணேன், இன்னாடி ஒருத்தாட்டெல்லாம் ஈரமாக இருக்குது, என்னாடி ஏறணும். ஐயா நான் என்ன பண்ணேன், நீ தான் அன்றைக்கி என்ன திறந்தால் நான் என்ன பண்ணேன்னு ஆம்பளைங்கிட்ட சொன்னேன். சரி ஒருத்தாட்டை எடுத்தாக்கா பல்லு அடிச்சிக்கின்னு கிடக்கணும், இது என்னாடி ஏறணும். என்ன சொல்லுவா, ஒன்றும் சொல்ல முடியல. இறங்கிடி கீழே, இறங்கி அவனை தூக்குடியணும். இவன் இறங்கி பொம்பளை தூக்க முடியுமா, ஒரு ஆம்பளை தூக்க முடியல. அப்புறம் இவன் கொஞ்சோண்டு காலை பண்ணுறது ஒரு கையை பிடிச்சி தூக்கி கரையில் போட்டான். கரையில் போட்ட உடனே ஒரு சாக்கை எடுத்து அடிடணும். சாக்கை எடுத்தாந்தான், சாக்கை எடுத்தாந்து கொடுத்தா சாக்கில் தூக்கி போட்டு குண்டு கட்டாக கட்டிட்டான். பொழுது எப்போ போகுதுன்னு இருக்கிறோம். ஒரு 6 மணி ஆச்சு. தூக்கின்னு எங்கன்னா கொண்டு போய் போட்டு அடிக்கிறான். இவன் தூக்கின்னு பார்த்து இவன் என்ன பண்ணுவான், ஒரு கொம்பை எடுத்து அதில் துணியை சுற்றி பந்தத்தை கொளுத்திக்கின்னு இவன் எப்படி போய் வார்த்தைங்காட்டி இவன் ஓடி ஓன்னு ஆடுவான். ஐயோ பெரிய பெசேஷன்றாங்க, கொல்கட்டு பேசி இதுதான் பழக்குது அப்படின்னு திரும்பி மூட்டையை தூக்கின்னு ஓட என்னாடி ஆடுவான். ஐயோ அங்கே கொல்கட்டு பேசி ஆடுதுங்க. அங்கே வந்து சரிடே இப்படி கிழக்க தூக்கி ஓடியாடணும். கிழக்க தூக்கி போனான், அங்கேயும் ஓடி ஆடணும். அங்கேயும் ஓடி ஆடினா என்ன பண்ணான், ஐயோ அங்கேயும் தான் வந்து ஆடுதுன்னா. சரிடே இப்படி மேற்கு தூக்கி போடியே அப்படின்னும். அங்கேயும் போய் ஆடணும். 3 இடமும் போய் ஆடினானே இவன் பாய்ந்துக்குன்னு கொண்டாந்து வச்சுட்டான். அப்புறம் எங்கே தாண்டி போட போகிற, உமா வீட்டுக்கு போகிற வழியில் கொட்டை அடிடணும். 3 அங்கே போகல. இவன் போனால் அம்மா வீட்டுக்கு போகிற வழியில் கொண்டு போய் கொட்டிட்டு சாக்கை எடுத்துன்னு வீட்டுக்கு வந்துட்டான். இது என்ன பண்ணிச்சு, காக்கா கழுவு அது இது எல்லாம் பிடிங்கி துண்டுட்டு ஒரு எலும்பு, இந்த மண்டை ஓடு தான் கிடக்கு, எலும்பு தான் இருக்குது. அவன் தம்பிக்காரனு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை எடுத்து வந்தான். அக்கா அண்ணன், ஏன்பா கல்யாணங்க பத்திரிக்கை எடுத்தாங்க, அதுக்கு என்னப்பா கொண்டாப்பா வாங்கினாங்க. வாங்கி என்ன பண்ணாங்க, சரின்னு படித்து பார்த்தான். இத்தனை தேதி போகணும். என்னாடியே ஒரு வாரம் போச்சு. என்னாடியே கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சுட்டு போனால் போகல ஏன் நீ வரலையா, நான் நண்டி வருவேன். சரின்ட்டு இவங்க 2 பேருமா போகிறாங்க. போனால் இவன் முன்ன போகிறான், இவன் பின்னால் போகிறான். இவன் அங்கே அவுத்து கொட்டினால இவனை பார்த்தா பள்ளி வச்சுக்கின்னு ஒரு சரியாக ஒன்று கடையான்னு கிடக்கலாம். ஐயோ என் ராசாவே நீ செத்தும் உன் செருப்பு போகலையே இன்னிட்டு செருப்பு அந்த முத்தம் கொடுத்தான். முத்தம் கொடுத்த உடனே அவங்க ஓரத்தை கட்டிக்கணும். ஓரத்தை கட்டிக்கினா நான் கல்யாணத்துக்கு போகணுமே, என்ன பண்ணுறது. சரின்ட்டு கல்யாணத்துக்கு போனேன். முக்காட்டை போட்டுக்கின்னு போனேன். முன்னாடி முக்காடுன்னு, ஐயோ எனக்கு குளிர்த்தாங்களா, ஜுரம் அடிக்குது, குளிர்த்தாங்களா, எனக்கு ஜுரம் அடிக்குன்னு போகிறேன். சரி நாங்கள் இருந்தவங்கெல்லாம் உட்கார வச்சாங்க. உட்கார வச்சது அந்த ஆயிரம் என்ன பண்ணான், அம்மா பட்டம். இவன் என்ன பண்ணேன், முக்காட்டை போட்டுக்கின்னு போய் அந்த காய்ச்சி கட்ட போனேன். அந்த மண்டை ஓடு கீழே விழுது. அங்கே இருக்கிற சனமெல்லாம் ஆசிரியர் பாடுறாங்க, ஐயோ இது என்ன இது அப்படின்னு. அப்போ இவனுக்கு வெக்கமாக போட்டு. அப்போ என்ன சொல்லலாம், சரின்னு சொல்லிட்டு கல்யாணத்தை முடிச்சிக்கின்னு அந்த மண்டை ஓட்டை கொண்டாந்து அங்கேயே போட்டு திரும்பி வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்த உடனே அம்மாட்ட அவனுக்கு ஆட்டா வீட்டுக்கு ஆளை அனுப்பணும். அம்மா இந்த மாதிரி உன் பொண்ணுக்கு ரொம்ப சீர்ச்சாக இருக்குன்னு, கடியை வந்தால் தான் பார்க்கலாம், இல்லைன்னா பார்க்க முடியாது அப்படின்னு கடிதம் எழுதித்தான். பார்த்தா என்ன நம்ம பொண்ணு ரொம்ப சீர்ச்சாக இருக்குதுன்னு வீட்டுக்கு அங்கேருந்து வந்தாங்க. வந்து பார்த்தா வாங்கன்னு சொல்லி கூட்டோம். வாங்கன்னு கூட்டதும் உன் பொண்ணு மாதிரி எது என்னான்னு கேட்டியா, என்ன எனக்கு என்ன தெரியணும், ஆனால் நான் எதையும் சொல்லலை, எனக்கு உன் பொண்ணு எனக்கு தேவையில்லை, வேணுமுன்னா நீ வீட்டுக்கு இட்டும் போ அப்படின்னா. வீட்டுக்கு இட்டும் போவா, நான் இந்த காரியத்தை அப்புறம் அவன் சொல்கிறான், இந்த மாதிரி வச்சுக்கின்னு இந்த சித்திரவாதை செய்தலை, இவளை வச்சுக்கின்னு நான் எப்படி வாழ்க்கை செய்யுது அப்படின்னு கேட்டான். எனக்கு அதான் எனக்கு வேணாம், இட்டும் போகணும். அப்பா நீ வெட்டி போடுவோ, நீ சாவு அடிப்போ, இல்லை அந்த பொண்டாட்டி வச்சு வாழ்க்கையோ செய்வோ எனக்கு தெரியாது, நான் போகிறேன்னா அவங்க ஆம்பளை மட்டும் வந்துடுறாங்க வீட்டுக்கு. வந்த உடனே என்ன பண்ணான், பார்த்தான் ஒரு பைய ஆமட்டனை கூட்டான், மொட்டை அடித்தான், 3ஆம் வந்தான், கருமல்லி செம்மல்லி குத்தினான், கழுத மலை ஏற்றினான், ஊர்காலம் வந்தான், சுண்ணாம்பு கையில் வச்சு சுட்டாச்சு. சுட்டுட்டு உடனே கதை முடிஞ்சிருப்பா. நேயர்களே, இந்த அனுபவ நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது.
உங்களிடமிருந்து விடைபெறுவதற்கு முன் மூத்த குடிமக்களின் அதாவது சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மீண்டும் அடுத்த அனுபவ நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.